தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை எந்த கொம்பனாலும் கட்ட முடியாது. காட்பாடியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி உள்ள இல்லத்தில் திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக அரசு மௌனம் காத்து வருகிறது என கேள்வி எழுப்பியதற்கு தமிழக சட்டசபையில் சொல்லியது எதை நான் மீண்டும் நினைவுபடுத்தி கூறுகிறேன். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை படித்தவர்கள் இது போன்று பேச மாட்டார்கள். ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் கதை கேட்டுக்கொண்டு கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அதை அந்த தீர்ப்பை படித்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ அங்கொன்று இங்கொன்று கதை கேட்டுக்கொண்டு கதை விட்டு கொண்டிருக்கார்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இந்த சபையில் சொன்னதை நான் இப்போது நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அதை அந்த தீர்ப்பை படித்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ அங்கொன்று இங்கொன்று கதை கேட்டுக்கொண்டு கதை விட்டு கொண்டிருக்கார்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இந்த சபையில் சொன்னதை நான் இப்போது நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அதை அந்த தீர்ப்பை படித்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ அங்கொன்று இங்கொன்று கதை கேட்டுக்கொண்டு கதை விட்டு கொண்டிருக்கார்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இந்த சபையில் சொன்னதை நான் இப்போது நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அதை அந்த தீர்ப்பை படித்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ அங்கொன்று இங்கொன்று கதை கேட்டுக்கொண்டு கதை விட்டு கொண்டிருக்கார்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை.